ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா எக் நூடுல்ஸ். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கேஸ் பற்ற வச்சுட்டேன். ஒரு கடாயை வச்சு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டேன். இப்போது நம்ம நூடுல்ஸ் அதில் சேர்த்துடலாம். இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா வேகணும். அதுக்குள்ள நம்ம ஒரு 3 முட்டையை எடுத்து உடைச்சிக்கலாம். இதோட கொஞ்சோண்டு லைட்டா உப்பு சேர்க்கிறேன். இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு நூடுல்ஸ். இப்போ வந்து நம்ம வடிச்சுக்கலாம். ஒரு இப்போ இந்த நூடுல்ஸ்ல கொஞ்சம் நம்ம பச்சை தண்ணியை கலந்துக்கலாம். அப்போதான் நம்மளுக்கு உதிரி உதிரியா வரும். பாருங்க, இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் கேஸ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சிட்டோம். அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். பேன் சூடாயிடுச்சு, ஆயில் ஊற்றிட்டேன். இப்போ நம்ம அடிச்சு வச்சிருக்க முட்டையை அதில் சேர்த்துடலாம். முட்டையை வந்து ரொம்ப நேரம் வேக வச்சிடக்கூடாது. ஒரு லைட்டாக அப்படி திருப்பி விட்டுக்க வேண்டியதான். இப்போ நம்ம முட்டை நல்லா வெந்துருச்சு. ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாத்திடலாம். திரும்பவும் அதே பேன்ல கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்க்கிறேன். ரொம்ப கொஞ்சம் தான் சேர்க்கிறேன். இப்போ நான் நெக்ஸ்ட் என்னென்ன காய்கறி சேர்க்கிறேன்னா, ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கேரட்டு, பீன்ஸ் ஒரு 4 பீன்ஸு, ஒரு அரை குடமிளகா, இவ்வளவுதான் நான் காய் எடுத்திருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே. இதை ரொம்ப வதக்கிடக்கூடாது, லைட்டா தான் வதக்கணும். இப்போ இதோட கொஞ்சோண்டு சோயா சாஸ் சேர்க்கிறேன். இன்னும் கொஞ்சோண்டு கெச்சப் சேர்க்கிறேன். இப்போ இதோட நூடுல்ஸ் சேர்க்கிறேன். நல்லா கலந்துக்கலாம். இதோட கொஞ்சம் உப்பு சேர்க்கிறேன். அடுத்தது வந்து நான் பெப்பர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் காரத்துக்கு கொஞ்சம் பெப்பர் ஜாஸ்தி இருந்தாதான் சூப்பரா இருக்கும். கடைசியா நம்ம வறுத்து வச்சிருக்க முட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நூடுல்ஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், எக் நூடுல்ஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, செம்மையா வரும். உங்களுக்கு வந்து இது ஈஸியாக ஒரு 1/2 hour தான் ஆச்சு. நம்ம வேக வைக்கிறது அவ்வளோதான், மித்தபடியெல்லாம் ஒன்றுமே இல்லை. சட்டுன்னு சீக்கிரம் முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி காய்கறி எல்லாம் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நூடுல்ஸில் செஞ்சு கொடுத்தா
ஈஸியாக சாப்பிட்ருவாங்க, விரும்பியும் சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸி தான். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.